லஞ்சுக்கு வெளியில போறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து வெஜ் தாலி தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன். நெறைய ஐட்டம்ஸ் இருக்குங்களா, ஒரு மினி கல்யாண சாப்பாடு சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கும். நான்வெஜ் தாலியும் நல்லா தாங்க இருக்கும். பட் நெறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி டேஸ்ட் இருக்க மாரி இருக்கும். இதுல இருக்க வேரியேஷன் அதுல இருக்காதுங்க. நாங்க வந்து வீக்கெண்ட் வந்து கிருஷ்ணவிலாஸ் தாங்க போயிருந்தோம் லஞ்சுக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, வெஜ் தாலி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 19 ஐட்டமுங்க. பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1799 வந்ததுங்க ஒரு பிளேட்டு. ரைஸ் வந்து கம்மியா இருக்க மாரி இருந்துச்சு. என்னடா இவ்வளோ கம்மியா இருக்கேன்னு நெனச்சேங்க. ஆனா போதும் போதுங்கிற அளவுக்கு தான் இருந்தது. சாப்பிடவே முடியல. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வெரைட்டீஸுமே நெறைய இருந்தது பாருங்க. டெசர்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாக்லேட் மூஸும், பைனாப்பிள் கேசரியும் குடுத்துருந்தாங்க. அப்புறம் வாழைப்பழம், சமோசா, பருப்பு கூட்டுங்க, பொடி போட்டு கூட வந்து நெய்யும் குடுத்துருந்தாங்க. மோர் மிளகாய், புளிக்குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், தயிர் வடைன்னு ஏகப்பட்ட ஐட்டங்க. ஃபுல்லா சாப்பிடவே முடியல. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கல்யாண சாப்பாடு சாப்பிட்ட திருப்தின்னு தான் சொல்லணும். நீங்க வந்து லஞ்சுக்கு வெளியில போறீங்க அப்படின்னா, வெஜ் தாலி பிரிஃபர் பண்ணுவீங்களா? நான்வெஜ் தாலி பிரிஃபர் பண்ணுவீங்களான்னு கண்டிப்பா சொல்லுங்க.